ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாள் ஒரு தெய்வ வார்த்தை. சங்கீதம் 120வது சங்கீதம் 1வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். என் அன்பு தீவிச்சனமே, அநேக பாடுகள் மத்தியிலே, அநேக வேதனைகள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நெருக்கமான ஒரு சூழ்நிலை, குடும்பத்திலே அநேக நெருக்கங்களை நாம் பார்க்கிறோம். குடும்பத்திலே பார்க்கிற பொழுது கடன் என்கிற ஒரு நெருக்கம், வியாதி என்கிற ஒரு நெருக்கம், பிள்ளைகளுடைய படிப்பு காரியத்தினுடைய நெருக்கம், உற்றார் உறவினர்கள் மூலியமாய் வருகிற நெருக்கம், ஆவிக்குரிய ஜீவியத்திலே வருகிற நெருக்கம், இப்படிப்பட்டதான நெருக்கத்தின் மத்தியிலே நாம் என்ன செய்கிறோம்? நான் என்ன செய்கிறேன் என்று சொல்லி தெரியவில்லையே. இன்றைக்கு கடன்காரருக்கு எப்படி பதில் சொல்லுகிறது தெரியவில்லையே. இன்றைக்கு இந்த மாதத்தில் இந்த காரியத்தை எப்படி நடத்துவது தெரியவில்லையே. உங்களுக்கு தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமாயிருக்கிறேன். என் அன்பு தேவ ஜனமே, அவர் வழியாயிருக்கிறார், அவர் சத்தியமாயிருக்கிறார், அவர் ஜீவனாயிருக்கிறார். அந்த தேவன் சொல்லுகிறார். அந்த தேவனாய் கர்த்தர் உங்கள் வாழ்வில் நெருக்கத்தின் நேரத்திலே நீ என்ன பண்ண? கர்த்தரை நோக்கி கூப்பிட, ஆண்டவரே எனக்கு ஒரு வழியை தரங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒரு வழியை தரங்க, என் கணவனுடைய வாழ்க்கையில் ஒரு வழி தரங்க, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு வழி தரங்க, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வழி தரங்க. இதை மாத்திரம் நீங்கள் சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு வழியாக இருக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு புதிய வழியை திறக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்த்த 1000 வழிகளும் உங்களுக்கு அடைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்காய் 1001வது வழியை நான் திறப்பேன் மகனே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த நெருக்கமான சூழ்நிலைகளே ஆண்டவரை தேட நாமே அர்ப்பணிப்போமா? தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.